ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி வெஜ் கட்லெட் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட வேணால் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். இது வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதுதான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். மசாலா கூட ஒன்றாகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட்லெட் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மைதா மாவு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேன். நம்ம கட்லெட்டை மைதா மாவில் ஒரு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், நிறைய எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சாஸோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும்.